ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர் ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நம்பரோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற ஃபார்மில் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். இதில் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது ரியல் நம்பர். இந்த ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐயை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இமேஜினரி நம்பர்னு சொல்லுவோம். ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார்மேட் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பர், ஐங்கிறது இமேஜினரி நம்பர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஓகேவா? அப்போ ஐ பவர் 4ஓட வேல்யூ என்ன வரும்? +1 வரும். இப்போது z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இதோட ரியல் பார்ட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐ கூட எது சேர்ந்து வருதோ அது இமேஜினரி பார்ட், ஐ இல்லாமல் வர்றது ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ரியல் ஆஃப் இசட் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்டை இமேஜினரி ஆஃப் இசட் இப்படி நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் எக்ஸோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னு வைங்களேன். பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஐஒய் மட்டும் இருக்கும். அப்போ இது பியூர்லி இமேஜினரி, அதாவது இதில் இமேஜினரி நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ரியல் நம்பரோட வேல்யூ 0 ஆயிடுது. அதே போல் சப்போஸ் இங்கே ஒய்யோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போது ஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறப்ப இசட் ரியலாக இருக்கும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கையில் இசட் பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். ஏன்னா நமக்கு இங்கே ஐஒய் மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு இருக்குது அப்படின்னா மாட் இசட்டை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இதோட வேல்யூவை மாடுலஸ் போட்டால் என்ன பண்ணணும்? ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? இப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். இதோட மாடுலஸை மாட் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த மாடுலஸ் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது மாட் இசட்டும் மாட் இசட் பாரும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது மாட் இசட் ப்ளஸ் z1 plus z2 less than or equal to mod z1 plus mod z2. இதை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ mod z1 z2ன்னு இருக்குன்னா அதை mod z1 இன்ட்டு mod z2ன்னு நம்ம பிரித்து எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ப்ளஸில் இருந்தப்போ என்ன வந்துச்சு? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு mod z1 ப்ளஸ் z2 வந்துச்சா? அதே இங்கே மைனஸ் வரப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துடும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துடும். ஹோல் மாடுலஸ் z1 மைனஸ் z2 போடுறோம். ஏன்னா கொஸ்டினில் மைனஸ் இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் வரும். மைனஸ் இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் போட்டு ஹோல் மாடுலஸ்க்குள்ளே அந்த ரெண்டு மாடுலஸ் வேல்யூவும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அதே போல் இப்போ ஹோல் டிவிஷனில் இருந்துச்சுன்னா மேலே ஒரு டிவிஷன் கீழே ஒரு டிவிஷனாக நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ மாட் இசட் ஸ்கொயர்னு இருந்தது அப்படின்னா மாட் இசட் த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? அடுத்தது ரியல் பார்ட் ஆஃப் இசட்டோட வேல்யூ எப்பயுமே மாட் இசட்டை விட சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்டோட வேல்யூவும் மாட் இசட்டை விட சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அங்கே ரியல் பார்ட் ஆஃப் இசட்னா எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் எடுப்போம். ஆனால் மாட் இசட்டோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயரோட வேல்யூவும் நம்ம சேர்ந்து தானே ஆட் பண்ணுறோம். அதனால தான் இமேஜினரி இசட்டுக்கும் அதே தான். இதில் இப்போது
ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும். மாட் இசட்டில் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவும் சேர்ந்து வரும். அதனால தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வருது. புரிஞ்சிச்சா? அடுத்தது ஆர்குமெண்ட். இப்போது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து நம்ம தீட்டான்னு சொல்லலாம். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு, அதனால தான் நான் பெருசாக டயக்ராம்லாம் எதுவும் போடலை. ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆர்குமெண்ட் இசட் வேல்யூவை எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம்? தீட்டான்னு டினோட் பண்ணுறோம். அதோட வேல்யூ என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. இந்த ஆர்குமெண்ட்டை எப்போ நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இன்இக்வாலிட்டி வந்து -π to +π, -π லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு π, இந்த இன்டர்வல்குள்ளே அந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதை நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். Z1 Z2ன்னு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ ஆர்குமெண்ட்டாக Z1 டிவைட்ஸ் Z2ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆர்குமெண்ட் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் Z2ன்னு எழுதலாம். சப்போஸ் இது மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி எழுதணும். ஆர்குமெண்ட் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் Z2. டிவிஷனில் இருந்துச்சுன்னா ஆன்சரில் மைனஸ் பண்ணி எழுதணும். மல்டிப்ளிகேஷனில் இருந்த ஆன்சரில் ப்ளஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? அடுத்தது காஞ்சுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போது Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Z பார்னு டினோட் பண்ணுவோம் காஞ்சுகேட்டை. அதோட வேல்யூ என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் வரும். இமேஜினரி பார்ட் எதுவோ அதுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் காஞ்சுகேட். ஓகேவா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து 5i + 6ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இதுதான் செகண்ட் நம்பர். ஸோ இதுக்கு தான் சைன் மாற்றணும்னு மாற்றிடக்கூடாது. ஓகேவா? எங்கே இமேஜினரி பார்ட் வருதோ அங்கே தான் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இமேஜினரி பார்ட் எங்கே வருதோ அங்கே தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். அதை தான் நம்ம காஞ்சுகேட்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள். Z ஈக்குவல் டு 2 டிவைட்ஸ் 1 - iன்னு இருக்குது. இதோட காஞ்சுகேட் என்னன்னு சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். Z பாரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ mod Z ஈக்குவல் டு mod Z பார். ஏன் அப்படின்னா இதோட வேல்யூ √(x² + y² தான். இதோட வேல்யூவும் √(x² + y² தான். ஏன்னா i²ஓட வேல்யூ என்ன ஆகிடும்? -1 ஆயிரும். ஆல்ரெடி நம்ம இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன சைன் இருக்குதோ அதே சைனே தான் இங்கேயும் வரும். அதனால தான். அடுத்தது இசட்டோட வேல்யூ ரியல் வேல்யூவாக நமக்கு கிடச்சிது அப்படின்னா இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போது Z ஈக்குவல் டு 5xன்னு எடுத்துக்கோங்க இன்ட்டு I0, அதாவது ஒய்யோட வேல்யூ கிடையாது. அப்போது இங்கே இசட்டோட வேல்யூ என்னவா இருக்குது? பியூர்லி ரியலாக இருக்குதா? அப்போது Z ஈக்குவல் டு Z பார்னு வருமா? ஏன்னா இங்கே தான் I வேல்யூ கிடையாது. அப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ Z ஈக்குவல் டு Z பார். இங்கே திருப்பி Z பாரோட வேல்யூ என்ன தான் கிடைக்கும்? 5x தான் கிடைக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அதே போல் இப்போ பியூர்லி இமேஜினரி எப்போவா இருக்கும்னா Z ஈக்குவல் டு -Z பார். இப்போ Z ஈக்குவல் டு 5iன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. Z பாரோட வேல்யூ என்னவா இருக்கும்? I இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இதோட வேல்யூ என்ன? -Z தானே? புரிஞ்சுதா? இப்போது Z ஈக்குவல் டு -Z பார்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஏன் Z பாரோட வேல்யூ
மைனஸ் 5i மைனஸ் இசட் பார்னால் என்ன, இது கூட இன்னொரு மைனஸை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் இசட் பார் ஈக்குவல் டு எகெயின் நமக்கு என்ன கிடைக்குது, இசட் வேல்யூ கிடைக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது ஹோல் காஞ்சுகேட்டாக இருக்குது. அது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஹோல் டிவிஷனில் இருக்குது, அதை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கிறோம். இப்போது இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட் கிடைக்கும். இப்போ இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இசட் ப்ளஸ் இசட் பார் ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகிடும், 2x கிடைக்கும். அதாவது 2 ரியல் பார்ட் கிடைக்குது இல்லையா, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதே சப்போஸ் இப்போ இசட் ப்ளஸுக்கு பதிலாக இசட் மைனஸ் போட்டோம்னா என்ன கிடைக்கும், இந்த ரியல் பார்ட் கேன்சல் ஆகிட்டு இமேஜினரி பார்ட் மட்டும் கிடைக்கும். அதுதான் 2 இமேஜினரி பார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இசட் அண்ட் இசட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். ரொம்ப கேப் விட்டுருக்குன்னு சொல்லி தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இசட் இன்ட்டு இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குதா. அப்போ நம்மளோட வேல்யூ என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். இப்போது மாட் இசட் ஸ்கொயர் பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு என்ன வரும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா, இதுக்கு ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுவும் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுமா, ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே சாரி நான் இது இன்னும் எழுதலையா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ நமக்கு எகெயின் என்ன தான் கிடைக்கிது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கிது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு சேமாக, அதுதான் இது ப்ராப்பர்ட்டி. இசட் பார் த ஹோல் பார், இசட் காம்ப்ளிமெண்ட், இது ஆர்குமெண்ட்டுன்னு சொல்கிற காஞ்சுகேட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்னு நம்ம இதை வந்து டினோட் பண்ணுவோம். இசட் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு இசட். அதாவது இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பார் அதோட காஞ்சுகேட் என்ன வருது, எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ இந்த இசட் பார் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு தடவை காஞ்சுகேட் எடுத்தால் என்ன வரும், இங்கே நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அகெயின் நமக்கு என்ன கிடைக்கிது, இசட் தான் கிடைக்கிது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது என்ன ஃபார்ம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது நார்மல் ஃபார்மு. இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆர் சைன் தீட்டா. இதுதான் போலார் ஃபார்மு. இதில் வந்து நம்ம ஆர் காமனாக இருக்குது. ஸோ இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதோட ஆருங்கிறது மேக்னிடியூட், தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட்டு, இல்லைன்னா அதை ஆம்ப்ளிடியூட்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது டி மாய்வரஸ் தியரம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்மளோட காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்னு இருக்குது அப்படின்னா, இதை காஸ் அண்ட் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் அண்ட் தீட்டான்னு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. அடுத்தது போலார் ஃபார்ம்னால் நமக்கு முன்னாடி ஆர் வரும் இல்லையா, அப்போ ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்னு இருந்ததுன்னா ஆர் பவர் என் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான்னு எழுதலாமா. டி மாய்வரஸ் தியரம்னா என்ன, போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் கொடுக்குறோம். ஓகேவா. இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ 1 - i த ஹோல் பவர் 5 இருக்குது. மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ என்னவாக இருக்கும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இங்கே 1 ஸ்கொயர் ப்ளஸ்
இங்கே 1 இருக்கு இல்லையா, ஐக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம 1 தானே எடுப்போம், 0 போட்டுறக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் பேசிக் லெவலு. -1 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 1 + 1 = √2 கிடைக்கும். இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னா என்னன்னு படித்தோம்? tan இன்வர்ஸ் ஆஃப் y/xன்னு படித்தோமா? tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குற சம்மில்? -1, எக்ஸோட வேல்யூ +1. அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் -1 இதோட வேல்யூ என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 எப்போ வரும்? π/4 இருக்கையில் வரும். நமக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ -π/4. புரிஞ்சிச்சா? இப்போ ஆர்குமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. அடுத்தது இது உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் பிஜிஆர் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இப்போ z = cos 2k π/n plus I sin 2k π/n. இங்கே kயோட வேல்யூ 0, 1 அப் டு எக்ஸெட்ரா n-1 வரைக்கும் இருக்கும். இதுதான் இதோட ஃபார்மேட்டு. அடுத்தது க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 -1/2 ப்ளஸ் I√3/2. அடுத்தது -1/2 -I√3/2. அதாவது 1, -1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் I√3/2. இதுதான் கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியோட வேல்யூ. ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியோட வேல்யூ 1 I -1 -I ப்ளஸ் ஆர் -1 ப்ளஸ் ஆர் -I. ஓகேவா? இது ஜஸ்ட்டு என்ன வேல்யூங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பெருசாக கேட்க மாட்டாங்க. அடுத்தது லிமிட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன். இப்போது f(z)ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் z0ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இசட்டுங்கிறது z0ங்கிற பாயிண்ட் அப்ரோச் ஆகும்போது நமக்கு லிமிட்டுங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? இதோட டெஃபினேஷன் என்னன்னு பாருங்கள். எ ஃபங்க்ஷன் w = f(z) said to we have the limit. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் w = f(z) எடுத்துக்கிறோம். இதோட லிமிட் L, அது எதை பொறுத்து? as z tends to z0. L as z tends to z0 if given எப்சலான்கிற ஒரு பாயிண்ட் அதில் எடுத்துக்கிறோம் >0 தேர் எக்ஸிஸ்ட். அதாவது ஒவ்வொரு எப்சலான் >0ங்கிற வேல்யூக்கும் நமக்கு ஒரு டெல்டா >0 வேல்யூ கிடைக்கிது. இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 less than z minus z0 less than டெல்டா. அதாவது இது எப்படி இருக்கும்? 0வை விட அதிகமாக இருக்கும், ஆனால் 0க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? இதோட வேல்யூ எப்சலான் அண்ட் டெல்டாவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு mod f(z minus L) less than எப்சலான். இதுதான் இதோட ஃபார்மேட்டு. பட் நீங்கள் இவ்வளோ பெருசாக தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. லிமிட்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 2z, லிமிட் z tends to 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இதுதான் நமக்கு கொஸ்டின்னு. இப்போ இங்கே z0 இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? z0 = 2. இந்த 2 வேல்யூவை இங்கே zக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2 × 2 = 4. 4 தான் இந்த ப்ராப்ளமோட லிமிட். ஓகேவா? இங்கே லிமிட்டில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது கொஸ்டினில் இருக்கிற இசட்டுக்கோ எக்ஸுக்கோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற வேல்யூ தான் லிமிட்டு. ஓகேவா? சப்போஸ் இது 4ன்னு கிடைக்காம இன்ஃபினிட்டி இல்லை 0/0 இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் வந்துச்சு அப்படின்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணணும். எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னால் என்னென்னா,
நமக்கு இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட டிஃப்ரென்ஷியேஷன் எழுதணும். இப்போ 2z இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இந்த சம்முக்கு வரல. 2z² நம்ம கொஸ்டின் எடுத்துக்கலாம். இதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன எழுதுவோம்? 4zன்னு எழுதுவோமா? இதோட டிஃப்ரென்ஷியேஷன் f'(z). இப்போது இதுக்கு நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குற z வேல்யூ அப்ளை பண்ணி லிமிட் கண்டுபிடிக்கலாம். எப்போது நமக்கு லிமிட் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி, 0/0 இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் ஆன்சர் வருது அப்படின்னா நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னால் என்ன? கொடுத்துருக்கிற கொஸ்டினோட டிஃப்ரென்ஷியேஷன் எழுதணும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேஷன் எழுதிட்டு நமக்கு கொடுத்துருக்கிற z0 வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் ஒரு லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்பு. அடுத்தது யூனிக்னஸ் ஆஃப் லிமிட். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் f(z) இருக்குது, அது z0ங்கிற பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது இந்த f(z)ஓட லிமிட் வந்து z0ல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இது வந்து யூனிக்காக தான் இருக்கும். யூனிக்கான வேல்யூனா என்னன்னு சொல்லுவோம்னா தனித்துவமான வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சம்மை எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு என்ன கிடச்சிருக்குது? 4ங்கிற ஒரே ஒரு வேல்யூ கிடச்சிருக்குது. இதுதான் அந்த யூனிக் வேல்யூ. ஓகேவா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? யூனிக்காக இருக்கும். அதுதான் யூனிக்னஸ் ஆஃப் லிமிட். நெக்ஸ்ட்டு, இப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறேன். இது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு சம்முக்கு மட்டும் நான் சொல்யூஷனும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த தியரம் பேஸ் பண்ணி லிமிட்டை பேஸ் பண்ணி ஒரு சில தியரம்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது f(g)ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் டியிலிருந்து ஆருக்கு ஃபங்க்ஷன் மேப் ஆகுது. அண்ட் let c belongs to r. cங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஆரில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ x(ங்கிறது லிமிட் பாயிண்ட் ஆஃப் டியாக இருந்துச்சு அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x bar f(x) = L. அதாவது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது. அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x bar g(x) = M. அதாவது f(g)ன்னு 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். எஃபோட லிமிட்டை எல்லுன்னும் ஜியோட லிமிட்டை எம்முன்னும் நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா? இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் இதை பேஸ் பண்ணி சொல்ல முடியும். அது என்னென்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x bar f+g × x = L + M. இப்போ f(x)ஓட வேல்யூ என்ன? L ப்ளஸ் g(x)ஓட வேல்யூ என்ன? M. அதை தான் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ப்ளஸ் பண்ணியிருக்கிறதுனால L + Mன்னு போட்டிருக்கோம். சப்போஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க f × gனா ஆன்சர் என்ன கிடைக்கும்? L × M. அதுதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ c × f(x)னால் என்ன வரும்? c × f(x)க்கு என்ன லிமிட்டு? L. சப்போஸ் c × g(x)ன்னு இருந்ததுன்னா c × Mன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? அடுத்தது ஃபோர்த் பாயிண்டில் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. f(x) / g(x). f(x)க்கு L, g(x)க்கு M. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி இன்னும் சில தியரம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ±∞ f(x) அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ±∞ g(x) எக்ஸிஸ்ட் தென், அதாவது f(x)க்கும் g(x)க்கும் ±∞ லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா சேம் f(x) ±g(x)ஓட வேல்யூ என்ன வரும்? இங்கே ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ±∞ ஹோல் ப்ராக்கெட்டில் f(x) ± g(x)ன்னு எழுதியிருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த லிமிட்டை வந்து இந்த ரெண்டுக்கும் செப்பரேட் பண்ணி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன? ஹோல் ப்ராக்கெட் இருக்குது.
லிமிட்டை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, செப்பரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே போல் ஹோல் ப்ராக்கெட்டில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ லிமிட்டை வந்து செப்பரேட் பண்ணி மல்டிப்ளிகேஷனில் எழுதியிருக்காங்க. அடுத்தது கேங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ லிமிட் x டென்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி k இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருந்துச்சுன்னா இந்த கேவை முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். k இன்ட்டு லிமிட் வேல்யூ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு. அடுத்தது டிவிஷனில் இருக்குது அப்படின்னாலும் லிமிட்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி டிவிஷனுக்கு எழுதிக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு ப்ராக்கெட்டை பிரித்து எழுதுகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கோட டெஃபினிஷன் வந்து இதுதான். இது வந்து மேபி உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். என்னென்னு லிமிட் z டென்ஸ் டு z0 f of z ஈக்குவல் டு f of z0 வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான கண்டிஷன் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் z0 லெஸ் தென் எப்சிலானாக வரணும். எப்போ அப்படின்னா 0 லெஸ் தென் z மைனஸ் z0ஓட வேல்யூ லெஸ் தென் டெல்டாவாக இருக்கணும். இது வந்து இதை மட்டும் நீங்கள் 1 மார்க் பார்த்துக்கிட்டா போதும். ஒரு ஃபங்க்ஷன் எப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோன்னா இதுதான் உங்களுக்கு வந்து சம்முக்கெலாம் தேவைப்படும். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டுங்கிறது z0ல் எப்போ லிமிட் இருக்குது, எப்போ கண்டினியூஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போன தடவை பார்த்தோம் இல்லையா? இப்போ லிமிட் z டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் 2 இன்ட்டு இசட்னு இருந்துச்சுன்னா லிமிட் என்ன வரும்? லிமிட்டோட வேல்யூ 4 வருதா? இந்த மாதிரி லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். இன்ஃபினிட்டியாவோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மாவோ வரக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வேல்யூ வரணும். அடுத்தது எஃப் ஆஃப் z0 எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போது இந்த சம்மில் 2zங்கிறது சம்மு. எஃப் ஆஃப் z0னா என்னென்னா இசட்டுக்கு பதிலாக z0ஓட வேல்யூ போடணும். z0ஓட வேல்யூ போட்டால் என்ன வரும்? z0ஓட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்களே. z டென்ஸ் டு என்ன லிமிட் கொடுத்துருக்குறாங்க? 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கிது? 4 கிடைக்கிது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் z இருக்குதுன்னா அதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் z0 தான் கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூவும் சேம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் தேர்ட் பாயிண்ட்டு. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அடுத்தது எஃப் ஆஃப் z0 எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா அது அந்த பாயிண்ட்டை பொறுத்து அந்த ரீஜியனில் கண்டினியூஸாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்டில் அது கண்டினியூஸாக இருக்குதுன்னா இதை ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது இதில் வர எல்லா ஆன்சரும் அந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்டில் கண்டினியூஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது. இந்த ரெண்டுமே இந்த பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா இதை ஆட் பண்ணுறப்போ மைனஸ் பண்ணுறப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ இது போல் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை சம்மந்தப்படுத்தி நம்ம ஒரு பேசிக் பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறப்போ கிடைக்கிற ஆன்சரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கும். அதுதான் இந்த தியரம். இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இசட்னாடில் கண்டினியூஸாக இருக்குதுன்னா மாட் எஃப்பும் இசட்னாடில் கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகேவா? எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இசட்னாடில் கண்டினியூஸாக இருக்குதுன்னா அதோட ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் இசட்னாட்டில் கண்டினியூஸாக தான் இருக்கும். ஏன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா இதோட ரியல் பார்ட் எக்ஸு இமேஜினரி பார்ட் ஒய் இதுவும் வந்து இசட்னாட்டில் கண்டினியூஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பாலினாமியல் எடுத்துக்கலாம் பி ஆஃப் இசட்டுன்ட்டு. இது கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா ரேஷ்னல் ஃபங்க்ஷன் பி ஆஃப் இசட் டிவைடட் பை கியூ ஆஃப் இசட். இது வந்து ரேஷ்னல் ஃபங்க்ஷனோட ஃபார்மேட்டு பி ஆஃப் இசட் டிவைடட் பை கியூ ஆஃப் இசட்டுங்கிறது. இதுவும் வந்துட்டு அந்த பாயிண்டில் கண்டினியூஸாக தான் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா?
இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எல்லா பாலினாமியலுமே கண்டினியூவஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பாருங்கள், இதுக்கு கண்டினியூட்டி செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கொடுத்துருக்குற சம்முக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 7 பாயிண்ட் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். எக்ஸோட வேல்யூ 7 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3 × 7 - 7, 21 - 7 = 14. நமக்கு லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் கண்டிஷன் என்ன, எஃப் ஆஃப் இசட் நாட் எக்ஸிஸ்ட் ஆகணும். இசட் நாட்னா என்ன, இங்கே வந்து எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இது வந்து நம்மளோட எக்ஸ் நாட்டோட வேல்யூ. எஃப் ஆஃப் 7 எகெயின் என்ன வரும், 14 தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 7 தானே போட போகிறோம். இப்போ இந்த ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக, அப்போ தேர்டு கண்டிஷனும் என்ன ஆகுது, லிமிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கிடைக்குதா, தேர்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா. அப்போ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா என்ன சொல்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 7ங்கிற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது. சப்போஸ் இவ்வளோ பெருசாக உங்களால் போட முடியல அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன, இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனா, நமக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின் 3x - 7ங்கிறது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனா, உங்களால் இது பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அதோட ஃபார்மேட் என்ன, a0 + a1 x power n + a2 x power n, இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்குல்ல, இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டினியூஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி தியரமில் படிச்சிருக்கிறோம். அப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷன் கொடுத்தா நீங்கள் இவ்வளோ பெருசு போடணுமா, கிடையவே கிடையாது. அந்த தியரம் யூஸ் பண்ணி ஈஸியாக அதை கண்டினியூஸ்ன்னு நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா, இப்படி தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டு பழகிக்கணும் சம்ஸை. இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் சம் தான், ஆன்சரும் இருக்குது, எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்தது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதுலேயும் வந்துட்டு நீங்கள் இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் கொஷினாக கேட்குறதுக்காக. ஓகேவா, அதோட கண்டிஷன். இப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா இப்போ போன சம்மில் பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு 7ங்கிற பாயிண்டில் மட்டும் அது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஜஸ்ட்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சப்போஸ் எக்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லேயும் 5, 6, 7 எக்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா பாயிண்ட்ஸ்லேயும், எக்ஸுங்கிற ரீஜனில் இருக்கிற எல்லா நெய்பர்ஹுட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லேயும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஒரு பாயிண்டில் மட்டும் இருந்தால் கண்டினியூஸ், அந்த ரீஜனில் இருக்கிற நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஈச் பாயிண்ட்லேயும் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்க்கு உங்களுக்கு பெருசாக சம்ஸ் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் எப்படி வந்திருக்குதுன்னு வேணால் பார்த்துக்கோங்க. பட் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு சம்ஸு. இது யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது வேணால் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. Every uniformly continuous function is continuous but the converse does not hold. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்தால் கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸாக இருந்தால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னால் என்ன, எக்ஸுங்கிற ரீஜனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லேயுமே அது கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்ல முடியும். ஆனால் கண்டினியூஸ்னு இருந்தால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு காம்பேக்ட் செட் இருக்குது அப்படின்னா அதில் எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், கான்வர்ஸும் ட்ரூ. எங்கே, காம்பேக்ட் செட்டில் மட்டும் இது ட்ரூவாக இருக்கும். இப்போது ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க 1 மார்க்குக்கு. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியபிலிட்டி. டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் அதோட ஃபார்மேட்.
ஓகேவா? இது எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம்? டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். If f is defined by f of x equal to x square, find f dash of 2. இப்போது நம்மளோட ஃபார்மேட் என்ன? h tends to 0 limit h tends to 0 f of z plus h minus f of z divided by h. இதுதானே டிஃப்ரென்ஷியபிலிட்டியோட ஃபார்மேட்டு. லிமிட் h tends to 0. நமக்கு இங்கே கொஸ்டினில் எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? எஃப் டேஷ் ஆஃப் 2 தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இசட்டுக்கு பதிலாக 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் எஃப் ஆஃப் இசட் எஃப் ஆஃப் 2 டிவைடட் பை ஹெச். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கொஸ்டினில் என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் ஹெச்சுக்கு 2 ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஆஃப் 2க்கு 2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச். லிமிட் h tends to 0. இங்கே என்ன வரும்? a plus b the whole square. a square plus b square plus 2ab minus 2 square ஓட வேல்யூ 4 divided by h. லிமிட் h tends to 0. இங்கே என்ன வரும்? ப்ளஸ் 4 வரும் இல்லையா? 2 ஸ்கொயர் என்ன? 4 ப்ளஸ் 4ம் மைனஸ் 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? h ஸ்கொயர் ப்ளஸ் 4h டிவைடட் பை ஹெச் கிடைக்கும். ஹெச்சை வச்சு நம்ம டிவைட் பண்ணோன்னா h ப்ளஸ் 4 கிடைக்குமா? இப்போது இந்த ஹெச்சுக்கு நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? h டென்ஸ் டு 0. 0 போட்டோன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன? 4. புரிஞ்சிச்சா எப்படி டிஃப்ரென்ஷியபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னு? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ப்ராப்ளம் நம்மளால் போட முடியும். இப்போது இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் கிடைக்கலன்னா எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போட்டு தரேன். இப்போது எஃப் ஆஃப் இசட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இசட்டுங்கிற பாயிண்டில் இசட் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த பாயிண்டில் கண்டினியூஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தியரம். ஓகேவா? எஃப் ஆஃப் இசட்டுங்கிற ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குதுன்னா ஏங்கிற பாயிண்டில் அது கண்டினியூஸாகவும் இருக்கும். ஆனால் கான்வர்ஸ் ட்ரூ கிடையாது. ஓகேவா? அடுத்தது காச்சி ரீமான் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் w ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிறோம். அதை நம்ம u ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஐ இன்ட்டு வி ஆஃப் எக்ஸ் ஒய்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்மேட். ஓகேவா? இது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான ஒரு ஃபார்மேட்டு. ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்போ அனலிட்டிக்னு சொல்லுவோம் அப்படின்னா அது சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சிஆர் ஈக்குவேஷன்னா காச்சி ரீமான் ஈக்குவேஷன். காச்சி ரீமான் ஈக்குவேஷன்னா என்னென்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? சிஆர் ஈக்குவேஷன், அதாவது காச்சி ரீமான் ஈக்குவேஷன்னு சொல்கிறோம். காச்சி ரீமான் ஈக்குவேஷன்னா என்ன? யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். யூஎக்ஸ்னால் என்ன மேம்? எப்படி மேம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூஎக்ஸ்னால் யூவோட வேல்யூ இப்போ எக்ஸுன்னு வைங்களேன், அதை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூஒய்னா இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுதான் யூஒய். ஓகேவா? இப்போ சிஆர் ஈக்குவேஷன்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன? அது சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன் இசட் ஸ்கொயர் மாட் இசட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் விச் ஒன் இஸ் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். இதில் எது அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க.
நான் ஒன்று வந்து செஞ்சு காமிக்கிறேன். பேலன்ஸ்க்கு ஆன்சர் இருக்குது, பட் நீங்கள் அதை பார்க்காதீங்க, நீங்களாக செய்யுங்க. ஓகேவா? இப்போது z², zோட வேல்யூ என்ன? x + iy, இதோட ஹோல் ஸ்கொயர் x + iy into x + iy, x into x, x² plus x plus iy, I into xy plus again I into xy plus I square y square x square plus I square y square plus 2ixy. இதில் I squareோட வேல்யூ -1, அப்போ x square minus y square plus 2 into ixy. இது நம்ம எப்படி எழுதலாம்? x square minus y square plus I ஃபஸ்ட் எழுதிட்டு 2 into xy. இது எப்படி எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்களா? u plus I into v, இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ uவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x² minus y ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2x minus 0, 2x கிடைக்கும். அடுத்தது uy, அதே போல் இதை yயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2y கிடைக்கும். அடுத்தது vங்கிறது என்ன? I into 2xy, இப்போ 2xy தான் v. vx என்ன கிடைக்கும் நமக்கு? x 1 ஆயிரும், 2y கிடைக்கும். அதே போல் vy என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். இப்போ நமக்கு வேல்யூஸ் எல்லாமே கிடைச்சிருச்சா? ux வேல்யூ 2x, uyயோட வேல்யூ -2y, vx வேல்யூ 2y, vyயோட வேல்யூ 2x. CR ஈக்குவேஷன் என்ன? ux equal to vy சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அடுத்தது uy equal to -vx, அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன். இதே மாதிரி நீங்கள் பேலன்ஸ் ரெண்டையும் ட்ரை பண்ணுங்கள். இதையும் CR ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அனலிட்டிக்கானு நீங்கள் செக் பண்ணணும். இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைரக்ட் சம்ஸ், ஈஸியான சம்ஸ் எல்லாம் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. இது வந்து நான் உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்த சம் தான், இதெல்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. என்டையர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பிளேன் இருக்குது, இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை அனலிட்டிக்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த என்டையர் பிளேனில் எல்லா பாயிண்ட்லேயுமே இது அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா அதை என்டையர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், அதாவது e⁻z, e⁻x, ஈயில் வரும்ல எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், அது sin z, cos z, பாலினாமியல் ஃபங்க்ஷன், இது எல்லாமே என்டையர் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அடுத்தது காம்ப்ளெக்ஸ் CR ஈக்குவேஷன்ஸோட அடுத்த ஃபார்ம்ஸ் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தது CR ஈக்குவேஷனில் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ux equal to vy பார்த்தோமா? அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா fx equal to -ify, இதுதான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மு. போலார் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இப்போது ∂u/∂r equal to 1/r into ∂v/∂θ. அதே போல் ∂v/∂r equal to -1/r ∂u/∂θ. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வந்து போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம்னால் நமக்கு என்ன? r and θ வச்சு வரும். இது 1 மார்க், டைரக்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க. இதுவும் டைரக்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இப்போது ∂2θ/∂x² ப்ளஸ் ∂2θ/∂y² = 0. இது என்ன அப்படின்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஓகேவா?
லேப்லாஸ் ஈக்குவேஷன் என்ன? டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த லேப்லாஸ் ஈக்குவேஷனை ஒரு ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னால் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை வச்சு 2 டைம்ஸ் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அதே போல் டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ ஒய் ஸ்கொயர்னால் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒய்யை வச்சு 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது ஒய் டபுள் டேஷ், அதைத்தான் டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ ஒய் ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த லேப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து அனலிட்டிக்காக இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் வந்துட்டு யூ ப்ளஸ் ஐவின்னு எடுத்துக்கலாம். இது டிங்கிற ரீஜனில் அனலிட்டிக்காக இருக்குது அப்படின்னா யூங்கிறது ஹார்மோனிக் காஞ்சுகேட் ஆஃப் மைனஸ் வி. ஓகேவா? யூ ப்ளஸ் ஐவிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது டிங்கிற பிளேனில் அனலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா யூங்கிறது மைனஸ் விக்கு ஹார்மோனிக் காஞ்சுகேட்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது மில்லன் தாம்சன் மெத்தடு. இது உங்களுக்கு தேவைப்படாது, இது நீங்கள் டிஆர்பிக்கு படித்தா தான் தேவைப்படும். ஸோ இப்போ வேண்டாம். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். இது ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. 1 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் டபுள் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி சாட்டிஸ்ஃபை த லேப்லாஸ் ஈக்குவேஷன் இன் 2 டைமென்ஷன்ஸ். அதாவது யூங்கிற டைமென்ஷன்லேயும் விங்கிற டைமென்ஷன்லேயும், அதாவது del square u equal to 0, del square v equal to 0. ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் u ப்ளஸ் ஐவி இருக்குது, அதோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷனை 2 டைமென்ஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போது w ஈக்குவல் டு யூ ஆஃப் ஆர் கமா தீட்டா இப்போது ஆர் கமா தீட்டா வந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? போலார் கோஆர்டினேட்டுன்னு சொல்லுவோமா? அப்போது ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆர் கமா தீட்டாவில் கொடுத்துருந்தாங்கன்னா அது லேப்லாஸ் ஈக்குவேஷனை போலார் கோஆர்டினேட்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், 1, 2 தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 5. ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதோட மாடுலஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதோட மாடுலஸும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போது எஃப் ஆஃப் இசட் அண்ட் எஃப் ஆஃப் இசட் பார் வந்து டியில் அனலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீஜனில் எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு கொடுத்துருக்குற சம்மு. இது வந்து அனலிட்டிக்காக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். இது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. ஒரு பாலினாமியல் இருக்குது, பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏஎன் இசட் பவர் என் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் 1 இசட் பவர் என் மைனஸ் 2 அப் டு எக்ஸெட்ரா ஏ1 இசட் ப்ளஸ் ஏ0. இட் ஹேஸ் n டிகிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 1 0 அதுக்கு இருக்கும். ஓகேவா? இதோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். எவ்ரி பாலினாமியல் வித் காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஹேஸ் அ காம்ப்ளெக்ஸ் ரூட். காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒரு பாலினாமியலுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கும்.
அடுத்தது எவ்ரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n வித் காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஹேஸ் n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கவுண்டிங் மல்டிப்ளிசிட்டி. n டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சீரியஸ் சீக்வன்ஸ் உங்களுக்கு வேண்டியதில்லை. இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதைத்தான் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். இப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது யூனிக்காக தான் இருக்கும். யூனிக்னஸ் தியரம் பார்த்தோம். அடுத்தது இப்போ எஃப் ஆஃப் இசட் வந்து எல்லுன்னும் லிமிட் ஆஃப் ஜி ஆஃப் இசட் வந்து எம்னும் எடுத்தால் இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னு பார்த்தோம். அகெயின் அதே தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா இப்போ வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு 1 மார்க்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்தது தியரம்ஸ் ஆன் லிமிட்டு. ஃபஸ்ட்டு காச்சிஸ் தியரம். ஃபஸ்ட்டு காச்சிஸோட ஃபர்ஸ்ட் தியரம் ஆன் லிமிட் பார்க்குறோம். இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஈக்குவல் டு எல்னு இருக்குது அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன்னை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a1 + a2 + எக்ஸெட்ரா an டிவைடட் பை nன்னு எழுதுகிறோம். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு எல். ஏஎன்னுக்கு மட்டும் இங்கே நம்ம வேல்யூ டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இதுதான் காச்சிஸ் ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம். செகண்ட் லிமிட் தியரம் என்ன அப்படின்னா ஏஎன்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருந்தால் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an பவர் 1/n ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an + 1 டிவைடட் பை an. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் டைரக்ட் 1 மார்க் தான். பவர் 1/n இருந்தால் என்ன பண்ணணும்? an + 1 டிவைடட் பை an. அடுத்தது சீசரோஸ் தியரம். இஃப் an ஈக்குவல் டு a அண்ட் bn ஈக்குவல் டு b இப்படி இருக்குது அப்படின்னா a1 bn ஏவோட வேல்யூ 1லிருந்து n வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். பியோட வேல்யூவை nலேருந்து 1 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? a1 bn a2 bn - 1 bக்கு முன்னாடி நம்பர். அப்போ இப்படியே போனால் கடைசியில் என்ன வரும்? ஏவோட வேல்யூ nக்கு போயிடும், பியோட வேல்யூ 1க்கு வந்துடும். அதுக்கு தான் சொன்னேன் ஏவோட வேல்யூ 1லிருந்து n வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க, பியோட வேல்யூவை nலேருந்து 1 வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன். டிவைட்ஸ் பை n டென்ஸ் டு ab. an ஏக்கு டென்ஸ்ட் ஆகுது, bn பிக்கு டென்ஸ் ஆகுது அப்படின்னா an bn எதுக்கு டென்ஸ்ட் ஆகும்? ஏபிக்கு டென்ஸ்ட் ஆகும். ஓகேவா? இப்போ வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இது போக உங்களுக்கு அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை வந்து கேளுங்க. தேங்க்யூ. ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்கிறதுக்கான நெசசரி கண்டிஷன் அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெசசரி கண்டிஷன். நெசசரி கண்டிஷன்னா என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது அனலிட்டிக்குன்னு. இருந்தாலும் அதோட நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் நம்ம பிரித்து பார்க்கும்போது நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்னா யூஎஸ் ஈக்குவல் டு விஒய் uy ஈக்குவல் டு -vx இந்த சிஆர் ஈக்குவேஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அடுத்தது சஃபிஷியன்ட் கண்டிஷன். சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் இப்போ கொஸ்டினில் இருக்கிற எஃப் ஆஃப் இசட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் யூ ப்ளஸ் ஐவி எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூ ப்ளஸ் ஐவியோட ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அதாவது யூஎக்ஸ் யூஒய் விஎக்ஸ் விஒய் இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அண்ட் கண்டினியூஸாகவும் இருக்கணும். அது போக செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? நெசசரி கண்டிஷன் என்ன? சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினா மட்டும் போதும், அதுதான் நெசசரி கண்டிஷன். சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அதாவது யூ ப்ளஸ் ஐவின்னு இருந்ததுன்னா யூஎக்ஸ் யூவோட வேல்யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அடுத்தது யூஒய் யூவோட வேல்யூவை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். விஎக்ஸ் வியோட வேல்யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வியோட வேல்யூவை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த நாலும் எக்ஸிஸ்ட் ஆகணும் அண்ட் இது எல்லாமே என்னவாக இருக்கணும்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும்.
அது போக சிஆர் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா?